டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இவரை நமக்கு ஒரு விஞ்ஞானியா, எழுத்தாளரா, குடியரசுத் தலைவரா, ஆசிரியரா, ஒரு நல்ல சாதனையாளராக தெரியும். ஆனால் இவர் வாழ்க்கையிலையும் பல கஷ்டங்கள், பல தோல்விகள் இருந்திருக்கு. இவருக்கு விஞ்ஞானி, சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசையே கிடையாது. காலேஜ் படிக்கும் போதுல இருந்து அவருக்கு ஒரு விமானி ஆகணும்னு ஆசை. ஏன்னா மனுஷங்களால் பறக்கவே முடியாது, ஆனால் விமானம் மூலமாக நம்ம பறக்கலாம். அதனாலே அவருக்கு நம்ம ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னு ஆசை. இதுக்கான ஒரு எக்ஸாமும் எழுதுறாரு. இந்திய விமான படை அதில் பைலட் ஆகிறதுக்காக ஒரு எக்ஸாம் எழுதுறாரு. 25 பேர் கலந்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 8 இடத்த யார் வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த வேலை. ஆனால் நம்ம கலாம் ஐயானால் 9வது இடத்தை பிடிக்க முடிஞ்சிச்சு. ஒரு இடம் வித்தியாசத்தில் அவருக்கு அந்த வேலையே போச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரிலையே அப்படின்னு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடாரு. இருந்தாலும் அவர் அதிலிருந்து மீண்டு வராரு. திருப்பியும் டெல்லிக்கு வராரு. டெல்லியில் அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு. ஆனால் அவர் விமானியாகணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா, அந்த வேலைக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் பிடிச்ச வேலையை முழு மனசோட ஏற்றனால தான் இன்னைக்கு அவருக்கு பல விருதுகள் கிடச்சிருக்கு. 1981 பத்மபூஷன், 1919 பத்ம விபூஷன், 1997 பாரத் ரத்னா, திருப்பியும் 1997 இந்திரா காந்தி அவார்டு, 1998 வீர் சவாக்கர் அவார்டு, 2000 சாஸ்திரா ராமானுஜம் பிரைஸ், 2013 வாம் ப்ரௌன் அவார்டு. இப்படி இந்தியாவில் உள்ள உயரிய விருதுகள்லாம் பல வாங்கியிருக்காரு. டாக்டரேட் பட்டங்கள் 30 டாக்டரேட் பட்டங்களும் வாங்கியிருக்காங்க. இந்தியாவில் உள்ள யூனிவர்சிட்டியில் மட்டும் டாக்டரேட் பட்டம் கொடுக்கல. வெளிநாட்டில் உள்ள யூனிவர்சிட்டிஸ் யூகே, சிங்கப்பூர், யூஎஸ்ஏ, கனடா, ஸ்காட்லாந்து, இந்த நாடுகளில் உள்ள யூனிவர்சிட்டியில் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு டாக்டரேட் பட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அங்கே உள்ள மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாரையும் சந்தித்து நம்ம கலாம் ஐயா பாடமும் நடத்தியிருக்காரு. ராமேஸ்வரத்தில் இருந்த கலாம் ஐயா எப்படி ராஷ்டிரபதி பவனுக்கு போனார் அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க ராமேஸ்வரங்கிறது ஒரு சின்ன தீவு. அங்கே தான் அக்டோபர் 15, 1931 அப்துல் கலாம் ஐயா பிறக்கிறாரு. முழு பெயர் அவுல் பாக்கி ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம். அப்பா பேர் ஜைனுலாப்தீன், அம்மா பேர் ஆஷிமா. ரொம்ப வறுமையான குடும்பமும் கிடையாது, ரொம்ப பணக்கார குடும்பமும் கிடையாது. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழக்கூடிய மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னா கலாம் ஐயா பிறக்கிறாரு. அவருக்கு 6 வயசாக இருக்கும் போது ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு பெயர் ஜலாலுதீன். ஜலாலுதீன் யாருன்னா அப்துல் கலாம் ஐயாவுடைய அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஹஸ்பண்ட். கலாம் ஐயாவுக்கும் ஜலாலுதீன் ஐயாவுக்கும் 15 வயசு டிஃப்ரென்ஸ். இருந்தாலும் 2 பேர் நல்ல நண்பர்களாக இருக்காங்க. கலாம் ஐயாவுக்கு வெளி உலகத்தை யார் காமிச்சாங்கன்னா ஜலாலுதீன் தான். அவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய அறிவை வளர்த்துக்கணும்னா டெய்லி பத்திரிக்கை படிக்கணும், நிறையா புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் வாங்க அவர்கிட்ட காசு இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கான ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிட்டாரு. கலாம் ஐயாவோட ஒன்று விட்ட சகோதரர் சம்சுதீன். இவர் யாருன்னா ராமேஸ்வரத்தில் பத்திரிக்கைலாம் இருக்கும் இல்லையா, அந்த பத்திரிக்கைகளோட ஏஜென்ட், அதாவது பத்திரிக்கையில் விற்பாங்க இல்லையா, அவங்களோட ஏஜென்ட்னா சம்சுதீன். இவர் மூலமாக டெய்லி பத்திரிக்கை இலவசமாக படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒன்றுமே புரியல. சின்ன பையனால் அரசியல் விஷயங்கள் எதுவுமே பிடிக்கல. இருந்தாலும் படிக்கிறது நல்லது, இதுக்காகவே டெய்லி படிக்கிறாரு. அப்போது போர் வருது, ஃபர்ஸ்ட் செகண்ட் வேர்ல்டு வார். இந்தியா டைரெக்டாக கலந்துக்கல. ஏன்னா அப்போது இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைக்கல. நம்ம நாட்டே வேறவங்கன்னா ஆண்டாங்க, அவங்களுக்கு உதவினா இந்தியா பண்ணுச்சு. இந்த முதல் மற்றும் 2ஆம் போரோட தாக்கம் உலகத்தையே பாதிச்சிச்சு. எல்லா இடத்துலையும் விலைவாசிகள் ஏறிட்டே போச்சு. அப்போ கலாம் ஐயா என்ன பண்ணுவார்னா, புளியங்கொட்டை இருக்கு இல்லையா, புளியங்கொட்டையெல்லாம் பிறக்கிட்டு போய் மளிகை கடையில் கொடுப்பாராம். அப்படி கொடுத்தா அவருக்கு ஒரு நாளைக்கு 1 அணா கிடைக்கும். 16 அணா சேர்ந்துச்சுன்னா 1 ரூபா. இதுக்கெல்லாம் அப்புறம் கலாம் ஐயாவுக்கு ஒரு புது வேலையும் கிடைக்கிது. அவருடைய முதல் வேலை அது என்னன்னா, ட்ரெயின் இனிமேல் ராமேஸ்வரத்தில் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ட்ரெயின் நிற்கலைன்னா எப்படி ட்ரெயின்லேருந்து பத்திரிக்கை இறக்க முடியும், விற்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. ட்ரெயின் ராமேஸ்வரம் கிட்ட வரும்போதே பத்திரிக்கை எல்லாத்தையும் ட்ரெயின்லேருந்து தூக்கி போடுவாங்க. அந்த பத்திரிக்கையை பிடிக்கிறதுக்காகவே கலாம் ஐயாவை சம்சுதீன் ஐயா வேலைக்கு சேர்க்குறாரு.
கலாம் ஐயாவோட முதல் வேலையும் இதுதான். நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கிறது நம்மளுடைய முதல் சம்பளம். கலாம் ஐயாவுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அவருடைய முதல் சம்பளத்தை ரொம்ப நேரமாக சந்தோஷத்தோடைய பார்த்துட்டே இருந்தாராம். இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. அப்போது கலாம் ஐயாவுக்கு 14 வயசு. மேற்படிப்புக்காக ராமநாதபுரம் செல்கிறாரு. அவரை அனுப்ப அவங்களுடைய அம்மா ஆஷிமாவுக்கு விருப்பமே இல்லையா. இருந்தாலும் அவருடைய தந்தை சொல்கிறாங்க, உன்னை கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு. ராமநாதபுரத்தில் சுவாஸ் மேல்நிலை பள்ளியில் சேர்றாரு. அங்கேயே தங்கி படிக்கிறாரு. அவங்க அம்மாவுடைய சமையல் நினைக்கும் போதெல்லாம் அவருக்கு அழுகையாக வருமா. அவருக்கு ஒரு நல்ல ஆசிரியர் கிடைக்கிறாரு. அவருடைய பெயர் ஐயாதுரை சாலமன். அவர் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பாராம், நீங்கள் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்காக தீவிரமாக ஆசைப்பட வேண்டும், அது நடந்தே தீரும் என்று நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரா. இது கலாம் ஐயாவோட மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு. முதல் முறையாக தன்னுடைய வருங்காலத்தை பற்றி கனவு காண ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ஸ்கூலில் எல்லா பாடத்துலையுமே நல்ல மதிப்பெண் வாங்குவாராம். அப்போவே அந்த ஆசிரியர் எல்லாருமே சொல்லுவாங்களாம், இவனால் நம்ம ஸ்கூலுக்கு பெருமை கிடைக்க போகுது, ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம ஸ்கூலுக்கும் நமக்கும் பெருமை சேர்க்க போகிறான் அப்படின்னு. பள்ளி படிப்பை முடித்தக்கப்புறம் 1950 திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இன்டர்மீடியட் வகுப்பில் சேராரு. இந்த இன்டர்மீடியட் வகுப்பில் படிக்கும் போதே அவருக்கு அறிவியல் இயற்பியல் மேலே ரொம்பவே ஆர்வம் வருது. அங்கேயும் அவருக்கு 2 பேராசிரியர்கள் கிடைக்கிறாங்க. சின்னத்துரை சார் அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி சார். இவங்க 2 பேருமே அப்துல் கலாம் ஐயாவுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்காங்க. இன்டர்மீடியட் வகுப்பு முடிச்சக்கப்புறம் சரி பிஎஸ்சி இந்த காலேஜில் இயற்பியலை சேரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போனா தெரிய வருது, இயற்பியல் பிஎஸ்சியில் கிடையாது அப்படின்னு. இயற்பியலாக நான் படிப்பேன் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இயற்பியல் அவர் படிக்கணும்னா பொறியியல் கல்லூரியில் சேரணும். இதுக்காக சென்னையில் உள்ள மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் விண்ணப்பிக்கிறாரு. அப்போது அந்த காலேஜ் ரொம்பவே பெரிய காலேஜ். இருந்தாலும் அங்கே கலாம் ஐயாவுக்கு சீட்டு கிடைக்கிது. எங்கன்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில். அந்த காலேஜோட ஃபீஸ் எவ்வளோனா 1000 ரூபாய். 1000 ரூபாங்கிறது அப்போது ரொம்பவே பெரிய தொகை. கலாம் ஐயாவுடைய சகோதரி ஜொஹரா அவங்க தன்னுடைய தங்க நகைகள் இருக்கு இல்லையா, அதை அடமான வச்சு கலாம் ஐயாட்ட கொடுக்குறாரு. இதை வச்சு நீ ஃபீஸ் கட்டி படி அப்படின்னு. தன்னுடைய படிப்புக்காக தன்னுடைய குடும்பம் படுற தியாகத்தை நினச்சி பார்க்குறாரு. நான் ஒரு நாள் கண்டிப்பாக பெரிய ஆள் ஆவேன் அப்படின்னு தன்னுக்கு தானே சொல்லிக்கிறாரு. அந்த காலேஜ்லேயும் அவருக்கு அருமையான பேராசிரியர்கள் கிடைக்கிறாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாண்டர், கேஏவி பண்டாலே மற்றும் நரசிங்க ராவ். இவங்க 3 பேருமே கலாம் ஐயாவுக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்க. எம்ஐடியோட வளாகத்தில் 2 விமானத்தை நிப்பாட்டியிருப்பாங்களாம். அது பறக்காது. மாணவர்களுக்கு பாடம் நடத்துறதுக்காக அந்த விமானங்களை நிப்பாட்டியிருக்காங்களாம். அந்த விமானங்கள் மேலே கலாம் ஐயாவுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. எப்போ பார்த்தாலும் விமானத்தை பார்த்துட்டே இருப்பாராம். கிளாஸ்லனா கூட அந்த விமானம் இருக்கு இல்லையா, அது முன்னாடி உட்காந்துருவாராம். உட்காந்துட்டு மணிக்கணக்காக பார்த்துட்டே இருப்பாராம். நம்மளும் பறக்கணும், பைலட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். இதுக்காகவே அடுத்த வருஷம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் சேர்றாரு. ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங்கில் எப்படிலாம் விமானத்தை வடிவமைக்கலாம், இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் என்ன, எப்படிலாம் பறக்குது, இதை பற்றினா தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரை பெயர் ஆகாய விமானம் கட்டுவோம். எம்ஐடி தமிழ்ச்சங்கம் ஒரு கட்டுரை போட்டி நடத்துது. அந்த போட்டிக்கு இந்த கட்டுரையை அனுப்பி வைக்கிறாரு. முதல் பரிசும் பல பாராட்டும் இவருக்கு கிடைக்குது. ஆகாய விமானம் கட்டுவோம் அப்படின்னு கட்டுரை எழுதின கலாம் ஐயாவுக்கு நிஜமாகவே ஆகாய விமானம் கட்டுறக்கான சான்ஸ் கிடச்சிச்சு. எம்ஐடியில் உள்ள பேராசிரியர்கள் சில பேரோட உதவி கூட கலாம் ஐயாவும் அவங்களுடைய நண்பர்களும் சேர்ந்து கிளைடர் அப்படின்னு இன்ஜினே இல்லாத விமானத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக நிகழ்த்தப்பட்ட சாதனை நிகழ்வு தான் இது. இதுக்கப்புறம் பெங்களூரில் உள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAI நிறுவனத்தில் கலாம் ஐயா பயிற்சி பெறாரு. அதுக்கப்புறம் எம்ஐடியிலேருந்து பட்டம் பெறாரு. அதுக்கப்புறம் 2 வேலை அவருக்கு காத்திருக்கு. ஒன்று என்னென்னா இந்திய விமானப்படையில் விமானியாக பணிபுரியும் வாய்ப்பு. 2வது மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தில் உதவி அறிவியலாளர் பணி. ஆனால் கலாம் ஐயாவுக்கு விமான ஓட்ட தான் ஆசை. அந்த வேலை அவருக்கு கிடைக்கிற. இருந்தாலும் தன்னுடைய தோல்வியை முழு மனதோடு ஏற்றுக்கிட்டு
1958 மத்திய அரசு பாதுகாப்பு அமைச்சகத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சி பிரிவில் சேர்றாரு. சில வருஷத்துக்கு அப்புறம் பெங்களூரில் உள்ள ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஏடிஇ அந்த அமைப்பிற்கு மாற்றப்படுறாரு. அங்கே அவருக்கு முதல் பெரிய வாய்ப்பு கிடைக்கிது. என்னென்னா ஹோவர்கிராஃப்ட் அப்படிங்கிற விமானத்தை வடிவமைக்கணும், உருவாக்கணும். இதுக்காக ஒரு குழுவை தயாரிக்கிறாங்க. அந்த குழுவுடைய தலைமை யாருன்னா நம்ம கலாம் ஐயா தான். ஹோவர்கிராஃப்ட்டுங்கிறது ஒரு நவீன ரக விமானம். வெளிநாட்டுடைய உதவி இல்லாமல் இந்தியாவில் முதல் முறையாக தயாரிக்க போகிறாங்க. இப்படி பண்ணுறதுனால இந்தியாவுக்கு பணமிச்சம். அது மட்டும் இல்லாமல் எங்கனாலும் விமானம் தயாரிக்க முடியும் அப்படின்னு மற்ற நாடுகள் முன்னாடி நம்ம காட்டலாம். அப்போது இந்திய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த வி.கே. கிருஷ்ணமேனன் சார் கலாம் ஐயா மேலேயும் கலாம் ஐயா குழு மேலேயும் ரொம்பவே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த மீடியா பத்திரிக்கை யாருமே நம்பலை. எல்லாருமே கேள்வி தான் பண்ணாங்க. சும்மா காற்றுல கோட்டை கட்டுறாங்க, காசை வேஸ்ட் ஆக்குறாங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் முதல் மாதிரி விமானம் உருவாச்சு. அதன் பெயர் நந்தி. உடனே அமைச்சர் சொல்கிறாரு, நான் அதில் பறக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு. உடனே கலாம் ஐயாவும் வாங்க சார் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. பறக்குது. ஆனால் தரையிலேருந்து சில அடி தூரம் மட்டும்தான். இது அப்போது நம்ம இந்தியாவில் ரொம்பவே பெரிய விஷயம். இது ஒரு மாடல் ப்ராஜெக்ட்னால உடனே சரி இதை பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையான பறக்கக்கூடிய நந்தி ஹோவர்கிராஃப்ட் விமானம் பறக்க தயாராகிடுச்சு. ஆனால் சில அரசியல் விவகாரங்கள் அதனால் இந்த ப்ராஜெக்டை அப்படியே கைவிடுறாங்க. எப்படி இருக்கும், அவங்க உழைப்பு மொத்தமும் வீணாக போச்சு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கலாம் சாரும் கலாமோட குழுக்கள் அவங்களுடைய எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த ப்ராஜெக்டை அரசியல் ரீதியாக கைவிட்டுட்டாங்க. ரொம்பவே வருத்தம் அடைகிறாங்க. எல்லாரும் சோகத்தில் இருந்த அந்த நேரத்தில் கலாம் ஐயாவுக்கு இந்திய விண்வெளி ஆய்வகத்தில் ராக்கெட் இன்ஜினியராக வேலை கிடச்சிச்சு. அப்போது அமெரிக்கா, ரஷ்யா 2 பேருமே பெரிய சக்திகள். ஒவ்வொருத்தவங்க பெரிய பெரிய விண்வெளி ஆய்வுகளை நடத்தி போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போனா நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடச்சிச்சு. அப்போதான் இந்தியா விண்வெளி ஆராய்ச்சியை பற்றி பழகவே ஆரம்பிச்சிச்சு. கலாம் ஐயா கூப்பிட்டாங்க இல்லையா, அதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா பாம்பேயில். அங்கேருந்து கலாம் ஐயா அமெரிக்காவுக்கு போகிறாரு. எதுக்காகனா பயிற்சிக்காக போகிறாரு. நாசாக்கு, நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். 6 மாதம் அமெரிக்காவில் பயிற்சியை முடிச்சு திருப்பி இந்தியாவுக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் இந்தியா தன்னுடைய முதல் ராக்கெட்டை விண்ணில் ஏவுது. பேருக்குன்னா இந்திய ராக்கெட். ஆனால் இந்த இந்திய ராக்கெட்டை தயாரித்தது எல்லாமே வெளிநாடு தான். ஏன் நம்மளால ராக்கெட், சேட்டலைட் இது எல்லாத்தையும் தயாரிக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்படி பண்ணுறனால நமக்கு லாபம் தான், செலவும் குறையும், நமக்கு பெருமையாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இதுக்கடுத்து விக்ரம் சாராபாய் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் யாருன்னா கலாம் ஐயா மாதிரி ஒரு விஞ்ஞானினா. கலாம் ஐயாவுக்கு அவர் ரொம்பவே பிடிக்கும். அவர் தான் தலைமை வகிக்கிறாரு. அவருக்கு கீழேன்னா கலாம் ஐயா போன்ற நிறைய இளைஞர்கள் சேர்ந்து உழைக்கிறாங்க. எல்லாருக்குமே டவுட், எப்படி அப்துல் கலாம் சார் அப்புறம் அப்துல் கலாம் ஐயாவோட குழுக்கள்னால முடியுமா, எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு. ஆனால் விக்ரம் சாராபாய் சார் மட்டும் முழுமையாக நம்பினாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, இந்தியாவோட முதல் ராக்கெட் அது நைக் அப்பாச்சி 1963 இந்த ராக்கெட்டை விண்ணில் செலுத்தினாங்க. பேருக்குன்னா இந்திய ராக்கெட். இந்த ராக்கெட்டை தயாரித்தது அமெரிக்கா, தாங்கி சென்றது இல்லையா அதை தயாரித்தது ஃப்ரான்ஸு. ராக்கெட்டை செலுத்த யார் உதவுனான்னா ரஷ்யா. இதுக்கப்புறம் கலாம் ஐயா முடிவெடுக்கிறாங்க, முழுக்க இந்தியாவோட உழைப்பால் மட்டுமே ஒரு ராக்கெட்டை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எஸ்எல்வியை உருவாக்குறதுக்காக சோதனைகள்லாம் நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ரோஹிணி 75 அப்படின்னு ஒரு ராக்கெட்டை தயாரிக்கிறாங்க. இது முழுக்க இந்திய ராக்கெட் அப்படின்னு சொல்ல முடியாது. சில கொஞ்சோண்டு வெளிநாட்டு உதவியுடன் இந்த ராக்கெட்டை உருவாக்குனாங்க. இதை 1969 ரோஹிணி 75 விண்ணில் செலுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் நம்பிக்கை வந்துச்சு, சரி இனிமேல் நம்ம முழுக்க இந்தியாவில் மட்டுமே ராக்கெட்டை தயாரிக்கிறோம் அப்படின்னு. இதுக்கப்புறம் கலாம் ஐயாவுக்கு 2 சவால். ஒன்று என்னன்னா ரேட்டோ, அதாவது ராக்கெட் அசிஸ்டட் டேக் ஆஃப் சிஸ்டம் கண்டுபிடிக்கணும். நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, விமானம் ஒரேடியாக பறந்துடாது, கொஞ்சம் தூரம் ஓடிட்டுனா பறக்கும். இதுக்காகவே ஏர்போர்ட்லலாம் சிம்னு தரப்பட்டிருப்பாங்க. ரன்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் போர் நடக்கிறதுலாம் ரன்வே அமைக்க முடியாது. திடீர்னு விமானம் இறங்கணும், திடீர்னு ஏறணும் இல்லையா. இதுக்காண்டி தான் ரேடோ கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணி நம்மளுடைய அப்துல் கலாம் கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. அதுவும் முழுக்க சுதேசியாக இருக்கணும். இந்தியாவில் உள்ள பொருட்களை வச்சு மட்டுமே
தயாரிக்கணும். இது பெரிய சவால். ஒரு பக்கம் ரேட்டோக்கான பணி நடந்துகிட்ருக்கு, இன்னொரு பக்கம் எஸ்எல்வி ஆராய்ச்சி. இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் பார்க்குறாரு நம்ம கலாம் ஐயா. ஒரு வழியாக ரேட்டோவை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் முழுக்க முழுக்க இந்தியாவில் மட்டுமே உருவானதுனா ரேட்டோ கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன? எஸ்எல்வியும் கலாம் ஐயா கண்டுபிடிச்சாரு. 1979 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் எஸ்எல்வியை விண்ணில் செலுத்துகிறாங்க. விண்ணில் செலுத்தின 10வது நிமிஷத்துலேயே எஸ்எல்வி கலாம் ஐயா கண்ணு முன்னாடியே வெடித்து சுக்கு நூறாகி கடலில் விழுகுது. அதோடைய ஞாபகமாக கொஞ்சோண்டு சாம்பல் கூட கிடைக்கல. பல வருஷம் உழைப்பு அவர் கண்ணு முன்னாடியே வெடித்து சிதறிச்சு. இதுக்கு காரணம் கலாம் தானே இந்தியா ஃபுல்லாக சொல்ல ஆரம்பித்தாங்க. கலாம் ஐயாவும் ஆமாம் நான் தான் காரணம் அப்படின்னு ராஜினாமா கடிதத்தை எழுதிட்டாங்க. ஆனால் நம்ம இந்திய அரசு ஒரு நல்ல விஞ்ஞானியை இழக்க தயாராக இல்லை. அதனால் அவருடைய ராஜினாமா கடிதத்தை மறுத்துட்டாங்க. திருப்பி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் புதுசாக கண்டுபிடிச்சிட்டாரு. ரோஹிணி அப்படிங்கிற இன்னொரு செயற்கைக்கோளை தாங்கிட்டு எஸ்எல்வி பறக்க தயாராகிடுச்சு. எஸ்எல்வி பறந்த 5வது நிமிஷத்துலேயே தன்னுடைய வேலையை கச்சிதமாக முடிச்சிருச்சு. இந்தியா முழுக்க அன்னைக்கு திருவிழா மாதிரி கொண்டாடினாங்க. இதுக்கு முழுக்க காரணம் நம்ம கலாம் ஐயா தான். சொந்தமாக இந்தியா முதல் முறையாக ஒரு சாதனை நிகழ்த்தியிருக்கு. இது எல்லாத்தையும் கலாம் ஐயா இஸ்ரோலேருந்து தான் பண்ணாங்க. திருப்பி அவரை டிஆர்டிஓலேருந்து கூப்பிட்டாங்க. டிஆர்டிஓ நம்ம பார்த்தோம் இல்லையா, நந்தி ப்ராஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கப்புறம் நந்தி ப்ராஜெக்டை கைவிட்டுட்டாங்க கவர்மெண்ட். அதனால டிஆர்டிஓ வந்து கலாம் ஐயா விலகிட்டாங்க. திருப்பி டிஆர்டிஓ வந்து கலாம் ஐயா கூப்பிட்றாங்க. ஆனால் இஸ்ரோ கலாம் ஐயா விடலை. இல்லை நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு இஸ்ரோ சொல்கிறாங்க. ஒரு பக்கம் டிஆர்டிஓ வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இஸ்ரோவில் அவருடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு 1982 திருப்பி பிப்ரவரி மாதத்தில் டிஆர்டிஓவில் போகிறாங்க. டிஆர்டிஓவில் போய் நம்மளுடைய இந்திய இராணுவ படை நமக்கு வந்து பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அதுக்காக சிலதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு IGMDPயை கொண்டு வராங்க. இன்டிகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இதுக்கு நம்மளோட கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருச்சு. இந்த திட்டத்துக்கு கீழே முக்கியமான 5 பாதுகாப்பு சாதனங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். பீரங்கினை தகர்க்கும் ஏவுகணை நாகப்பாம்பு, அதுலேருந்து நாக் அப்படின்னு பேர் வச்சாங்க. தரையிலேருந்து இன்னொரு தரைப்பகுதிக்கு ஏவப்படும் ஏவுகணை பிருத்திவி, நிலம். தரையிலிருந்து வானத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் ஏவுகணை ஆகாஷ் வானம். தரையிலிருந்து வானத்திற்கு ஏவப்படுகிற குறுகிய எல்லையில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணை திரிசூல், சிவனின் கையில் உள்ள ஆயுதமான திரிசூலம். இவை எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அதிக தூரத்தில் உள்ள இலக்குகளின் மீது ஏவக்கூடிய ஏவுகணை அக்னி, நெருப்பு. இதான் முக்கியமான 5 பாதுகாப்பு சாதனங்கள். இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது கலாம் ஐயானா. இது கண்டுபிடிக்க 10 வருஷம் ஆச்சு. இந்தியா எந்த நாட்டையும் போய் தாக்காது, இந்த நாட்டு மேலே ஆசையும் படாது. ஆனால் அதே நேரத்தில் அவங்களாம் வாலண்டியரில் வந்தால் பதிலடி கொடுக்காம இருக்காது. இதுக்காக நான் கலாம் ஐயா அந்த 5 இதை கண்டுபிடிச்சாரு. டிஆர்டிஓடைய இன்னொன்று ஆய்வு பிரிவுனா DRDL, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேபரேட்டரி. இதில் தான் IGMDP வந்துச்சு. நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 5 இதையும் ஈஸியாலாம் கண்டுபிடிக்கல. இதுக்கும் பல வருஷங்கள் ஆச்சு, பல தோல்விகள் இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிருத்திவியை கண்டுபிடிச்சாங்க. 1988 ஓய்வே இல்லாமல் கண்டுபிடிச்சது தான் பிருத்திவி. இது வந்து இந்த குண்டுலாம் போடுவாங்க இல்லையா, அதான் ரொம்ப சக்தி வாய்ந்த, ரொம்ப ஆற்றல் உடையது. இது கண்டுபிடிச்சக்கப்புறம் உலக நாடுகள் எல்லாமே இந்தியா பார்த்து பயந்துச்சு. என்னடா அது இந்தியாவில் கண்டுபிடிச்சிட்டாங்களா, இந்தியாவில் ஏவுகணைலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்கள பயமுறுத்துறது இந்தியாவோட நோக்கம் கிடையாது. எங்களாலேயே முடியும், எங்களை யாரும் வச்சுக்காதீங்க, இதுதான் இந்தியாவோட நோக்கமே. இதுக்கப்புறம் தான் அக்னியை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க, அக்னி ஏவுகணையை. ஒரு ஏவுகணைனா சாதாரணமான விஷயமா, ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணணும். ஆனால் அக்னி வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயில் ஆகிட்டே இருந்துச்சு, ஏதோ ஒரு கோளாறு வந்துகிட்டே இருந்துச்சு. இதனால் அக்னியை வந்து விண்ணில் செலுத்துகிற டேட்டை தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இதை பார்த்து எல்லாருமே கேள்வி பண்ணாங்க, கோடி ரூபாயை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. ஆனால் கலாம் ஐயா மட்டும் நம்பிக்கையாக இருந்தாங்க. ஆனால் குழுவில் எல்லாருமே சோர்வஞ்சிட்டாங்க, என்னடா அது இப்படி ஆகிட்டே இருக்கே அப்படின்னு. அப்போ கலாம் ஐயா சொல்கிறாரு, இதுக்கே நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, பல வருஷம் கஷ்டப்பட்டு எஸ்எல்வி நாங்கள் பண்ணோம், ஆனால் என் கண்ணு முன்னாடியே வெடித்து தூள் ஆகி கடல் இருந்துச்சு, அதோடைய சாம்பல் கூட எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் நாங்கள் புதுசாக பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் நீங்கள் பண்ண அக்னி கண்ணு முன்னாடி அப்படியே நிற்கிது, ஏதாச்சும் ஆச்சா, ஏதோ கோளாறு தான் இருக்குது அதில், அதை சரி பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிது. திருப்பி 1989 ஆண்டு மே மாதத்தில் அக்னி ஏவுகணையை விண்ணில் செலுத்துனாங்க. சக்ஸஸ் ஆயிடுச்சு.
அப்போ கலாமையா சொல்கிறாரு, இந்த அக்னி ஒரு ஏவுகணை மட்டும் கிடையாது, நம்ம நாட்டோட எரியும் பெருமை. ஒவ்வொரு இந்தியருடைய இதயத்தில் இருக்க நெருப்பு தான் இன்னும் அக்னி அப்படின்னு சொல்கிறாரு. 10 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் DRDOலேருந்து அப்துல் கலாம் வேறொரு பதவிக்கு போகிறாரு. 1992 மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிவியல் ஆலோசகராக பொறுப்பேற்கிறாரு. இந்த பதவியில் 1992 1999 வரை இருக்காரு. அப்போது அவருடைய மிகப்பெரிய சாதனை சக்தி தான். சக்திங்கிறது ஒரு அணு ஆயுத சோதனை. இந்தியா தன்னுடைய முதல் அணு ஆயுத சோதனை எப்போ நடத்துச்சுன்னா 1974 பொக்ரானில் நடத்துச்சு. இந்த அணு ஆயுத சோதனை பெயர் சிரிக்கும் புத்தர், ஸ்மைலிங் புத்தா. இதுவும் நம்ம கலாம் ஐயாவுடைய உதவியால் தான் நடத்துச்சு. 2வது அணு ஆயுத சோதனை எப்போ நடத்துகிறாங்கன்னா 1998 இதுவும் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற பொக்ரானில் தான் நடத்துகிறாங்க. இந்த அணு ஆயுத சோதனை பெயர் சக்தி. மே 11 மற்றும் மே 13 இந்த அணு ஆயுத சோதனை நடத்தினாங்க. அதாவது 5 வெடிகுண்டுகளை வெடிக்க வைக்கிறது தான் இந்த அணு ஆயுத சோதனை. அமெரிக்கா போன்ற வல்லரசான நாடுகளுக்கு இது பிடிக்கவே இல்லை. சரி, நமக்கு போட்டியாளராக ஒருத்தன் வந்துட்டானே அப்படின்னு. இதனால் இந்தியா மீது நிறையா தொழில்நுட்ப பொருளாதார தடையை விதிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இந்தியாவோ இந்தியர்கள் யாருமே கண்டுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக கலாமை எல்லாரும் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அது வரைக்கும் கலாம் ஐயாவை யாருக்குமே தெரியாது. இதுக்கப்புறம் தான் கலாம் ஐயா வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனார். எல்லா டிவிலையும் கலாம் 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 கலாம்னா சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் உள்ள லட்சக்கணக்கான குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாருமே கலாம் ஐயாவை தங்களுடைய ரோல் மாடலாக ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. இது மாதிரி பல புகழ்ச்சிகள் இருந்தாலும் எதையுமே கலாம் ஐயா காதில் வாங்கவே மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் விண்வெளி ஆராய்ச்சி, பாதுகாப்புத்துறை, அணு ஆய்வு எந்த துறையாக இருந்தாலும் அதில் முழுமையாக இறங்கி நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும். இதுதான் அவருடைய ஆசை, லட்சியம் எல்லாமே சொல்லலாம். அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட். பொதுவாக ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, மாதம் மாதம் பென்ஷன் வரும், நிம்மதியாக வீட்டில் இருப்பாங்க. ஆனால் கலாம் ஐயா சமூக சேவையில் இறங்குறாரு. கலாம் ஐயா கூட ரொம்ப வருஷம் ஒன்றா வேலை பார்த்தவர்னா அருண் திவாரி சார். அவர் சொல்கிறாரு, நம்ம உங்கள் வாழ்க்கை வரலாறு புத்தகமாக எழுதலாமே அப்படின்னு. அருண் திவாரி சார் கூட சேர்ந்து தன்னுடைய சுயசரிதையை எழுத ஆரம்பிக்கிறாரு. 1999 கலாம் ஐயாவுடைய சுயசரிதை விங்ஸ் ஆஃப் ஃபயர் புத்தகம் வெளிவருது. தமிழில் அக்னி சிறகுகள். தமிழ் மற்றும் பல மொழிகளில் இந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கிறாங்க. அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் மட்டும் இல்லாமல் அறிவியல் சிந்தனைகள், தத்துவ அலசல்கள், வருங்காலத்துக்கான கனவுகள், இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த புத்தகத்தில் இடம்பெறுது. ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறம் குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்களை சந்தித்து பேசுகிறதுலே தன்னுடைய நேரத்தெல்லாம் கழிக்கிறாரு. ஆனால் எல்லா குழந்தைகளையும் சந்தித்து பேச முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, ஒரு புக் எழுதுனா எல்லாருமே படிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அவருடைய சுயசரிதை விங்ஸ் ஆஃப் ஃபயர்ஸ் அக்னி சிறகுகள் புத்தகத்தை தொடர்ந்து இந்தியா 2020, எவிஷனிங் அண்ட் எம்பவர்டு நேஷன், இக்னைட்டட் மைண்ட்ஸ், மை ஜார்னி, த லூமினஸ் ஸ்பார்க்ஸ், மிஷன் இந்தியா, கைடிங் சோல்ஸ், சில்ட்ரன் ஆஸ் கலாம், இப்படி பல புத்தகங்களை எழுதுகிறாரு. கடந்த 10 வருஷத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக வாசிக்கப்பட்ட ஒரு எழுத்தாளராக கலாம் ஐயா திகழ்ந்தார். அதுலேயும் முக்கியமாக இளம் வாசகர்கள் அவர் புக்கை விரும்பி படிக்க ஆரம்பித்தாங்க. பிறகு கலாம் ஐயாவுக்கு 70 வயசாயிடுச்சு. அப்போது அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பேராசிரியராக பணிபுரிஞ்சுட்டு இருந்தார். இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாச்சு. அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதாவும் எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ் 2 பேருமே சேர்ந்து அப்துல் கலாம் ஐயாவை தங்களுடைய பொது வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. அப்துல் கலாம் ஒரு நல்ல விஞ்ஞானி, ஒரு நல்ல சிந்தனையாளர், நம்ம நாட்டுக்கு மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு, நம்ம நாட்டை பற்றி கனவு கண்டுட்டுருக்காரு. ஆனால் அவர்னால் ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. சில பேர் இதை கலாம் ஐயாட்ட டைரெக்டாகவே கேட்டுட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, 1982 நான் நம்மளுடைய அரசாங்கத்தோட சேர்ந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். 6 பிரதமர் மந்திரிகளோட வேலை பார்த்த அனுபவம் எனக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆட்சி, அதிகாரம், அரசியல் விவகாரங்கள் இது எல்லாமே எனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டதுன்னா எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் எல்லாரும் வாயை மூடிட்டாங்க. கலாம் ஐயாவை எதிர்த்து கேப்டன் லட்சுமி சேகல் அவர்கள் போட்டியிடுறாங்க. 2002 ஆண்டு ஜூலை மாதத்தில் நடந்த இந்த தேர்தலில் 90% வித்தியாசத்தில் கலாம் ஐயா ஜெயிக்கிறாரு.
இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக அவர் தேர்வு செய்யப்படுறாரு. ஜூலை 25, 2002 இந்தியாவுடைய 11வது குடியரசுத் தலைவராக கலாம் ஐயா பொறுப்பேற்கிறாரு. ஒரு நல்ல விஞ்ஞானி, நல்ல எழுத்தாளர், நல்ல ஆசிரியர், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல அரசியல்வாதியாகவும் இருந்தார். இந்தியாவுக்காகவே அயராமல் உழைச்ச கலாம் ஐயா ஒரே அடியாக ஓய்வெடுத்துட்டார். ஜூலை 27, 2015 கலாம் ஐயா காலமாயிட்டார். அப்போ கூட ஷிலாங், மேகாலயில் இருக்க ஷிலாங்க்கு மாணவர்களை சந்தித்து பேசுகிறக்காண்டினா சென்றார். ஆனால் என்னன்னே தெரில, நல்லா தான் இருந்தார், திடீர்னு இறந்து போயிட்டார். அவருடைய இழப்பு நம்ம இந்தியாவுக்கு பெரிய இழப்பாக இருந்துச்சு. கலாம் ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக இந்தியாவிலேருந்து எல்லா சிஎம்மும் வந்திருந்தாங்க. சிஎம் மட்டும் கிடையாது, இந்தியாவோட பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், எக்ஸ் பிரசிடென்ட், எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே க்யூவில் நின்றாங்க. நம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்க வேண்டும், நம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதே நம்ம கலாம் ஐயா தான். அதே மாதிரி நம்ம கலாம் ஐயாவுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக தான் இருந்துச்சு, ஆனால் அவருடைய இறப்பு ஒரு சரித்திரமாகவே ஆயிடுச்சு.